உனக்கெல்லாம் சமைக்கவே தகுதி இல்லை, நீ எல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தப்படுற ஒரு ஹீரோ பாரிஸுக்கு போய் பெரிய ஒரு ஹோட்டலில் ஒரு சிறந்த டிஷ்ஷை செஞ்சு உலகின் மிகப்பெரிய ஃபுட் கிரிட்டிக்ட வந்து ஒரு பெரிய பாராட்டத்தில் வாங்கி அந்த ஹோட்டலுக்கு இருந்த கடனை அடைச்சி அந்த ஹோட்டலோடைய ஓனர்கிட்ட அந்த ஹோட்டலை திருப்பி ஒப்படைக்கிறது தான் வந்து இந்த படத்துடைய கதை. சிறந்த நடிப்பாற்றல் கொண்ட நடிகர்கள் சூர்யா, சிம்பு, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வந்து இந்த கதையை எடுத்து நடித்தா வந்து எப்படி ஹிட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த படத்தில் வந்து லவ் இருக்கும், எமோஷன் இருக்கும், எலிவேஷன் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான பேக்கேஜான ஒரு படம். இந்த படம் வந்து என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராட்டடோலி அப்படின்ற ஒரு அனிமேட்டட் ஃபிலிம். ஏன்னா அனிமேஷன் பொம்மை படத்தை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இவருக்கு இதான் வேலை. இங்கே தான் வந்து நம்ம எல்லாருமே தவறு பண்ணுறோம். அனிமேட்டட் ஃபிலிம் வேறு, பொம்மை படம் வேறு. இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கார்ட்டூன் தான் வந்து அனிமேட்டட் ஃபிலிமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து பெரிய பிரச்சனை இங்கே நம்ம ஊரில். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷம் பார்த்ததில் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் பார்க்குறது ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான். இப்போ வந்து இந்த நருட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஜப்பான் சீரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து ட்ரெண்டுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அனிமேட்டட் ஃபிலிம்ன்றது வேறு. அது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபிலிம்மு. அதோடய ஸ்டோரி ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷனுக்கும் வந்து கார்ட்டூனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம். கார்ட்டூன்ஸ் மீன்ஸ் என்னென்னா அதோட கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு ஹியூமர் பேஸ்டாக தான் இருக்கும். அந்த 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 பர்சன்னால் என்ன வேணால் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு எலி வந்து அவ்வளோ பெரிய சுற்றில தூக்கி அடிக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பெரிய டாகை வந்து தூக்கும். சிம்பிளாக நம்ம இப்படி எடுத்துக்கோமே, நம்ப முடியாத நிறைய விஷயங்களை ஹியூமராக பண்ணுற ஒரு கேரக்டராக தான் வந்து நம்ம கார்ட்டூனை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். டாம் அண்ட் ஜெர்ரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது. ஆனால் அனிமேட்டடுன்றது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா ஒரு ரியல் லைஃப் ஃபார்மை வந்து அவங்க வந்து அனிமேட்டடாக டிஃபைன் பண்ணுவாங்க. அதை வந்து டிசைன் பண்ணி அதால் எந்த அளவுக்கு இது பண்ண முடியும், அதால் எந்த அளவுக்கு ஒரு செயல்களை செய்ய முடியும் அப்படின்றத வரைக்கும் வந்து அதில் வந்து ரொம்ப அதில் கான்ஷியஸாக வந்து அதை மேக் பண்ணுவாங்க. இது வந்து கார்ட்டூனில் இருக்கிற நம்ம ஜெரி, சரிங்களா, அதுவும் எலி தான். இது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பார்த்த ராட்டடோலி படத்துடைய ஒரு சீக்வன்ஸு, அதில் உள்ள ஒரு எலி. இந்த எலி வந்து எவ்வளோ விஷயங்களை பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அது வந்து எவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளாலே செய்ய முடியாத விஷயங்கள் கூட அது டக்குன்னு ஓடுறது, ஓடியாடுறது, இதை தூக்குற அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பட் சேம் டைம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த சீனில் அந்த ஒரு எலி வந்து ஒரு அலமாரியில் ஏறி வந்து அந்த ஸ்பைஸ் இருக்கிற அந்த டப்பாலாம் வந்து தள்ளும். அந்த டப்பா தள்ளும்போது அதில் கொடுக்குற ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அந்த எலியால் எவ்வளோ தள்ள முடியும் அவ்வளோதான் அதில் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக அந்த டக்குன்னு நவுத்தி தூக்கி அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணுவோம். இதுதான் வந்து கார்ட்டூனுக்கும் அனிமேஷனுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸு. நான் ஏன் வந்து இவ்வளோ அப்சஷனாக வந்து அனிமேட்டட் ஃபிலிம்ஸை பார்க்குறேன்னா, அனிமேட்டட் ஃபிலிம்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டோரி, அதோடைய ஸ்டோரி வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அதோடைய ட்விஸ்ட்டு, அதோடைய இன்டென்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதில் லவ் சூப்பராக இருக்கும், சரிங்களா. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது புதுசாக வந்து வர்ற அனிமேட்டட் சீரீஸ், அனிமேட்டட் ட்ரைலர்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கும்போது பின்னாடிலேருந்து என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீ பொம்மை படம் பார்த்துட்ருக்குற அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னடா கிண்டல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதனாலே தான் வந்து நிறைய பேர் இந்த படங்களை பார்க்காம இருக்கிறாங்களோன்ற எனக்கு ஒரு இது வருது. ஏன்னா வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து பாதி நேரம் வந்து அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் என்ன, இதை பார்த்தா வந்து அவன் என்ன நினைப்பான், நம்மளை சில்லியாக நினச்சிட போகிறான், சின்ன பிள்ளைத்தனமாக நினச்சிட போகிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து லைஃப்பில் விட்டுறோம். அதில் வந்து நான் ரொம்ப அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிறையா விட்டுருக்கேன். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. அப்படி தான் வந்து இவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குறது, இந்த படங்கள்லாம் பார்த்தா நம்மளை வந்து ஒரு வெல் எஜுகேட்டடாக ஒரு நல்ல
என்ன சொல்கிறது, ஒரு அப்பர் லெவல் என்னது ஒரு அப்பர் லெவலில் உள்ளவங்களாக நம்மளை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் படங்களுக்கு போகிறது, ஹாலிவுட் மூவிஸ் வந்து நிறைய பார்க்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு படம் ட்ரெண்டுக்காக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்துச்சு, உடனே போயிட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஒரு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறது, எவனை பார்த்தாலும் கேட்குறேன் நீ இன்னும் அவெஞ்சர்ஸ் பார்க்கலையா, நீ இன்னும் அவெஞ்சர்ஸ் பார்க்கலையா, டேய் நான் எப்போயிலேருந்தோ பார்த்துட்டு இருக்கேன்டா படத்தை, எனக்கு தெரியும்டா எப்போ பார்க்கணுன்ட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஓப்பன்ஹைமர் அப்படி தான் போய் பார்த்தாங்க. நோலன் படங்களை பார்க்காதவங்க கூட ஃபஸ்ட் டைமாக போயிட்டு ஓப்பன்ஹைமரில் உட்காந்து பார்த்துட்டு படம் செம்மையாக பண்ணிட்டார் ப்ரோ நோலன் அப்படின்ற மாதிரி வருவானுங்க. ஆனால் அவருக்கு நோலன் என்ன பண்ணிருக்கிறார், மொமெண்டோலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாருன்றது எவனுக்குமே தெரியாது. அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நானே இன்ட்ரெஸ்டெல்லாம் கிட்டத்தட்ட 15-20 வாட்டி பார்த்துட்ருக்கேன், இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கேன், இன்ன வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுலேருந்து. அந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்செப்ஷன் வந்து நான் நிறையா வாட்டி உட்காந்து பார்த்து ஒரு பாதிக்கு மேலே கட் பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டு திருப்பி வந்து இன்செப்ஷன் பார்க்குறது, அதோடைய விஷுவல்ஸை பார்க்குறதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதே ஒரு வேலையாக வச்சுக்கின்றதுக்காக இப்போ மிஷன் இம்பாசிபிள் லாஸ்ட் பார்ட் வந்திருக்கு டெத் ரெக்கனிங்கில், அதை போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு இதை போடுறது அந்த மாதிரி இருக்கும். மிஷன் இம்பாசிபிள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கவன்லாம் சும்மா தான் இருப்பான், இப்போ வந்து பார்க்குறவன் தான் இவ்வளோ ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருப்பான். ஸோ இப்போ வந்து இந்த அனிமேஷன்களை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷுவலையும் நம்ம பார்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கார்ட்டூன்றது 2D தான். 2D மீன்ஸ் 2Dனா 2 டைமென்ஷன் பிக்சர்ஸ் மட்டும் அதை ட்ரா பண்ணுவாங்க. ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி அதை வந்து அடுத்தடுத்த ஸ்லைடு கொண்டு போகும்போது அது மூவ் ஆகும். அவ்வளோதான் வந்து கார்ட்டூனுடைய எவால்வேஷன் ஸ்டார்டிங்லேருந்து. அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வரைவாங்க. அதனால தான் வந்து கார்ட்டூன் வந்து அவ்வளோ டைம் கன்சப்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் வரணும். இந்த கை இங்கேருந்து இப்படி போகுதுன்னா இந்த கை இங்கே இருக்கிறதுக்கு ஒரு ட்ராயிங்கு, அதே பொசிஷனில் அடுத்து கை இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங்கு. ஸோ வந்து இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஸ்லைடாக வரைஞ்சி தான் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டடாக வரும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறோம். அதில் வந்து அனிமேட்டடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு 3D தான் அனிமேட்டடுன்றது பார்த்திங்கன்னா கார்ட்டூன் 2Dயாக இருந்துச்சுன்னா அனிமேட்டட் 3D வெர்ஷனாக இருக்கும். அதோடைய 3D வெர்ஷன் அப்போனா நம்ம வந்து லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயுமே வந்து என்ன ஒரே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னால், ஒரு புலி நடக்குதுன்னா அது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ரெட்ரோ பண்ணி அதை வந்து நம்ம பிக்சராக கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்கன்னா கோச்சடையான்னு ஒரு படம் நம்ம ரஜினிகாந்த் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் கேப்சர் எடுப்பாங்க, அந்த மாஸ்க்கெல்லாம் போட்டு இது பண்ணி அதை வந்து அப்படியே வந்து அனிமேட்டடாக மாற்றுவாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ ஒரு 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 ரஜினிகாந்த் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்றத அப்படியே காப்பி பண்ணி தான் அது வந்து அந்த அனிமேட்டடாக கொண்டு வரும். அதே மாதிரி தான் ஒரு எலியோ ஒரு பூனையோ ஒரு நாயோ நரியோ எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு பண்ணுமோ அதை அப்படியே வந்து கேப்சர் பண்ணி தான் வந்து அனிமேட்டடாக கொண்டு போவாங்க. கார்ட்டூனில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு கார்ட்டூன் வேறு அனிமேட்டட் வேறுன்றதை புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு ரெண்டையும் ஒன்றா வந்து பொம்மை படம்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தள்ளிடாதீங்க. ஏன்னா அனிமேட்டட் ஃபிலிம்ஸுக்குன்னு ஒரு ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ இந்த ரேட்டடோலியோடைய ஸ்டோரி லைனை நம்ம பிக் பண்ணும்போது எனக்கு ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது. அது வந்து உத்தம வில்லன்னு ஒரு படம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான ஸ்டோரி லைனிங் இருக்கும். கதையோட பிளாட் எப்படின்னா, அந்த கதையில் வந்து ஹீரோவுக்கு அந்த படத்தில் ஹீரோவுக்கு வந்து பெரிய நோய் வந்துடும், கொஞ்ச நாளில் சாக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவார், நான் வந்து ஒரு கடைசியாக ஒரு படம் எடுக்கணும், உங்களை வச்சு எடுக்கணும்னு சொல்லி பாலச்சந்தர்கிட்ட போயிட்டு கமலஹாசன் கேட்பார். அந்த படத்தோட கதையில் வந்து கமலுக்கு வந்து என்ன சொல்கிறது சாகா வரம் இருக்கும். ஸோ வந்து அவர் வந்து நான் வந்து உண்மையிலே சாக போகிறேன், நான் நடிக்கிற படத்தில் எனக்கு சாவே வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பிளாட் வச்சுருப்பாங்கள்ல. அதே தான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய ஹோட்டலில் போய் ரைடு பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஹோட்டலில் எலி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கிச்சனை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு சீல் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த எலியை சமைச்சா எப்படி இருக்கும்? இதுதான் வந்து இந்த படத்துடைய பேஸ் ஸ்டோரி லைனு. ஸோ இதை எப்படி இது அச்சீவ் பண்ணுது அப்படின்றதுக்கு நான் சும்மா வந்து அனிமேட்டட் ஃபிலிம் என்ன வேணால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதால் எந்த அளவுக்கு இதை பண்ண முடியும், இதை எப்படி அதால் அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா, அங்கே ஒரு பாய் இருப்பான், அவன் தான் வந்து அவனுக்கு சமைக்கவே தெரியாது, சமையல்லாம் என்னன்னே தெரியாது. அவனை வந்து இந்த எலி சமைக்க வைக்கும். இந்த எலி பேசாது. குறிப்பாக இந்த எலி எங்கே பேசாதுன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அது வந்து மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசாது.
அந்த மாதிரி ஒரு இதை வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அது வந்து செய்கையால் பண்ணும், ஜெஸ்டர்னால் பண்ணும். ஸோ வந்து அது வந்து அவனுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கும் எப்படி பண்ணணுன்றத. அதுக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஆசமாக இருக்கும். அதையுமே அது ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவன் வந்து அதை மெச்சூர் பண்ணியிருப்பான். ஸோ வந்து இது அப்படியே இது வந்து அவ்வளோ அருமையாக இதுக்குள்ளே ஒரு லவ் வச்சு அந்த பையனுக்கும் அந்த எலிக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் வச்சு ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எலி வந்து அவனை நம்பி போகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வரும். இதுக்கிடையில் அந்த பையனுக்கு ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருக்கும். ஸோ இது நான் எதுக்காக இந்த ஒரு சீரீஸை முக்கியமாக நான் எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா வந்து நான் எப்போ இந்த ட்ரைலர்ஸ்லாம் பார்க்கும்போதும் என்னடா நீனு இப்போ ரீசெண்டாக மைக்ரேஷன் ஒரு படத்துடைய ட்ரைலர் ஒன்று பார்த்தேன். ரீசெண்ட்டு மீன்ஸ் ஒரு 1 year ஆச்சது. ஆக்சுவலாக அதோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா வந்து மைக்ரேஷன், அதாவது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து இந்த பறவைகள்லாம் வந்து சீசனுக்கு வந்து வரும் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு சின்ன இடத்துலேருந்தும் வந்து ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸை வச்சு அந்த மாதிரியாக வந்து பண்ணுறது தான் வந்து அனிமேட்டட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம். அனிமேட்டட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு நிறையா படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இதில் பிடிக்காத படமே கிடையாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ஒரு படம் இருக்குது, சூப்பரான ஒரு படம். ஐசேஜோடைய சீரீஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஐசேஜெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம். அதாவது வந்து தன்னை கொல்ல சுற்றிக்கிட்டு இருக்கிற மனித கூட்டத்துடைய தொலைஞ்சு போன குழந்தைய திருப்பி வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு தேடி போகும். இவங்க வந்து அவங்கள தேடி தான் வந்து அழிக்கிறது. அதாவது மேமுத்து அனிமல், அது யானை. ஐசேஜில் அந்த காலத்தில் வந்து மேமுத் அனிமல் அவங்க வந்து அனிமல்ஸை கொல்லலான்றது மாதிரி தான் வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிடும். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்டே திருப்பி கொடுக்கும். அப்போ வந்து அந்த குழந்தைக்கும் அந்த அனிமலுக்கும் இடையில் உள்ள பாண்டு தான் வந்து ஐசேஜோடைய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. அதுவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள், இப்போ ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ஆல்ரெடி நான் சொன்னேன், அது ஒரு அருமையான ஒரு ஃபிலிமு. டிஸ்பிகபிள் மீ ப்ளஸ் வந்து டிஸ்பிகபிள் மீலாம் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஃபிலிமு. அதுவும் ஃபஸ்ட்டு இது சூப்பராக இருக்கும். கான்ட்ராஸ்ட் தான் அதில் இருக்கும். கான்ட்ராஸ்ட் தான், நீ வந்து இப்படி ஒரு ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வால்யி, ஃபைண்டிங் நெமோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆரஞ்சு கலர் மீன், அந்த இது அவங்க பையனை தேடி சுற்றிட்டு இருக்கோம்ல அது. அதே மாதிரி கார்ஸோடைய இது, இன்சைட் அவுட்டு, மான்ஸ்டர் சிங்க், இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஸ்டோரி ஃபிலிம் அப்படின்னாலே வந்து எல்லாம் ஒன்று தான். ஈரானியன் ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு சைனீஸ் ஃபிலிமாக இருக்கட்டும், ஜப்பான் ஃபிலிமாக இருக்கட்டும், நம்மளுக்கு இது வரைக்கும் நிறைய தெரியாத படங்கள் இருக்குது. உக்ரைனியன் ஃபிலிம்ஸ்லாம் நல்லாயிருக்கும், நான் பார்த்துருக்கேன், ஒரு சில படங்கள் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரே கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். ஆஸ்கர் ரீசெண்டாக வந்து ஆஸ்கர் நிறையா வாங்கிச்சு. த க்ரூட்ஸ்னு ஒரு ஆஸ்கர் வாங்கினுச்சு. க்ரூட்ஸ்னு ஒரு அனிமேஷன் ஃபிலிம். அது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கற்கால மனிதன் அவனுடைய ஃபேமிலி எப்படி எந்த அளவுக்கு பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி, சூப்பரான ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா படங்கள் இருக்குது, நிறையா அனிமேஷன் ஃபிலிம்ஸ் இருக்குது. அனிமேஷன் ஃபிலிம்ஸுன்றது பொம்மை படம்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே வச்சுட்டு அதெல்லாம் பார்த்தா வந்து எவனாவது நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவான்ற மாதிரி இல்லாமல் அந்த படங்களும் பாருங்கள். அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது, பல ஸ்டோரிஸ் இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே நிறைய அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் அந்த கதையெல்லாம் தூக்கி நிறைய பேர் நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சிருக்கிறானுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அனிமேட்டட் ஃபிலிம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஃபிலிமாக வந்து பார்த்து அதை வந்து நம்மளுடைய தமிழ் படங்களோட கம்பேர் பண்ணி டீகோட் பண்ணி அதை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மாதிரி அனிமேட்டட் சீரீஸ்ன்னு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுறோம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து அனிமேட்டட் ஃபிலிம்ஸை வந்து அதிகமாக யாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. பேசியிருந்தா ஓகே தான், பட் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அனிமேஷன் படம் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து அது பொம்மை படம் தானே, இல்லை இதோட கருத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள்.
அடுத்தடுத்து நம்ம வந்து தொடர்ந்து அனிமேஷன் ஃபிலிம்ஸும் ஒவ்வொரு படங்களாக எடுத்து நான் பேசலான்ட்டு இருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.